சேலம் டு அயோத்திப்பட்டினம் இந்த வைப்பு நிறைந்த ஆட்டோல தான் வந்து சேர்ந்த உடனே அத்தான் பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க. பீஸ்ஃபுல்லா வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. வந்த உடனே ஒரு 2 மணி நேரம் நல்ல ஒரு குட்டி தூக்கத்தை போட்டேன். ரெஃப்ரெஷ் ஆகி எழுந்த உடனே காலையில எந்திரிச்சு வேக்கம் பிடிக்கிறது வழக்கம். ஸோ ப்ராப்பர் போஸ்டிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு பல்க் ஸ்டில் கோயிங் குட்டுங்கிற மாதிரி தோணுச்சு. ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆயிட்டேன். என்ன ஃபங்க்ஷனுங்கிறத நான் சொல்லவே இல்லை. அது என்னன்னா வேற ஒன்றும் கிடையாது. பால் காய்ச்சுறாங்க, புது வீட்டுக்கு போறாங்க அக்கா. ஸோ அதுக்கு போய் நிற்கணும் இல்லையா தம்பியா. ஸோ அதுக்கு வந்தேன். ஸோ அக்கா பையனுக்கு சின்ன சின்ன சாக்லேட்ஸ்லாம் வாங்கி கொடுத்துட்டு, இது ஜஸ்ட் ஸ்டார்டர் தான். ஈவினிங் தம்பி பெரிய பிளான் வச்சிருப்பாரு. ஸோ அவருக்கு அதெல்லாம் வாங்கி கொடுக்கணும். பால் காய்ச்சின ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் 11 மணி வாக்கில் வண்டி எடுத்துட்டு சேலத்தை ஒரு ரவுண்ட் அடிக்க போயிட்டேன். சுத்திலும் மலை காடு மட்டும்தான். சென்னையில இருந்து இங்க 10 மணிக்கு ஆரம்பிக்கிற வெயில் நைட்டு 3 மணி வரைக்கும் அடிக்கும். அந்த அளவுக்கு வெக்கையா இருக்கும். ஆனா சேலம் கிளைமேட் 2 மணி வெயில மொட்டை மாடியில உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு கிளைமேட் ரொம்ப சில்லா இருக்குங்க. நம்ம எல்லா விஷயத்திலையும் எந்த அளவுக்கு ப்ரோக்ரஷனா இருக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட மைண்டை பீஸ்ஃபுல்லா வச்சுக்கிறது தான் ரொம்ப நல்லது. அந்த நாளா எனக்கு இந்த நாள் அமைஞ்சது நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஒரு நாள் இரவு இங்க தங்கிட்டு மார்னிங் காலைல சென்னை கிளம்பிட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவேன். டாடா, பாய் பாய்.